Hello friends, welcome back to Pink's Kitchen. இன்னைக்கு நம்ம குதிரைவாலி வச்சு உப்புமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப filling, delicious and healthy-ஆன ஒரு breakfast recipe. இது உங்களோட weight loss-க்கு ரொம்பவே helpful-ஆ இருக்கும். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1/2 கப் அளவுக்கு குதிரைவாலி சேர்த்துக்கோங்க. இத ஒரு 2 minutes நல்லா low flame-ல dry roast பண்ணிக்கோங்க. 2 minutes கழிச்சு உங்களுக்கு நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். சோ இந்த ஸ்டேஜ்ல இத panல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ அதே pan திருப்பி சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ண இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதையும் லைட்டா mix பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணது, அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா mix பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் ரெடியா இருக்கு. சோ இந்த ஸ்டேஜ்ல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இத லைட்டா mix பண்ணிட்டு இந்த தண்ணி லைட்டா கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த குதிரைவாலியை உள்ள சேர்த்துருங்க. இத நல்லா mix பண்ணி விடுங்க. தண்ணி கம்ப்ளீட்டா dry ஆற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி லைட்டா குறைய ஆரம்பிச்சிருக்கு. சோ இந்த ஸ்டேஜ்ல ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 minutes low flameல நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்பப்ப திறந்து விட்டு mix பண்ணிட்டு அப்புறமா again க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்க. இப்போ நம்மளோட குதிரைவாலி உப்புமா பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சில வந்தாச்சு. சோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிட்டு mix பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு delicious and healthy-ஆன குதிரைவாலி உப்புமா சூப்பரா ரெடி ஆயாச்சு. இது உடனே சூடா சட்னி சாம்பார் கூட சர்வ் பண்ணி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் delicious-ஆன ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. சோ கண்டிப்பா அந்த குதிரைவாலி உப்புமா ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபீஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.